Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கானாத்தூர் அருகே திமுக கொடி பொருத்திய சொகுசு காரில் வந்த இளைஞர்கள் பெண்கள் சென்ற காரை வழிமறித்து அட்டூழியம் செய்த விவகாரம் தொடர்பாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது குறித்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம் சுரேஷ். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கானாத்தூர் காவல் நிலைய எல்லையில் திமுகவுடைய சொகுசு கார் ஒன்று கட்சிக்கொடி கட்டி திமுகவுடைய கட்சிக்கொடி கட்டி கொண்டு சென்றிருக்கிறது. அந்த வழியாக பெண்கள் சென்ற கார் ஒன்று அந்த காரில் இடித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக திமுகவுடைய கட்சிக்கொடி கட்டிய அந்த சொகுசு காரில் சென்ற இளைஞர்கள் போதையில் இருந்ததாகவும் அந்த இளம் பெண்களை அவர்கள் விரட்டி மிரட்டியதாக காணொலிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் கானாத்தூர் பகுதியைச் சேர்ந்த சின்னி என்கிற பெண் இந்த சம்பவத்திலே பதறி இருக்கிறார். கிழக்கு கடற்கரை சாலையில் நள்ளிரவு அந்த பெண்கள் கதிகலங்கி கத்தி இருக்கிறார்கள், அதாவது உதவிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் போதையில் இருந்தவர்கள் காரை விட்டு இறங்கி காரை குறுக்கே விட்டு அந்த பெண்களை துரத்தியதோடு அந்த பெண்களுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பெண்கள் நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். தங்களுடைய காரை எடுத்துக்கொண்டு அந்த போதை ஆசாமிகளிடமிருந்து தப்பித்து விடலாம் என்று தப்பிக்க முயற்சி செய்கிற போது அந்த இளைஞர்கள் சொகுசு காரை குறுக்கே விட்டு அந்த பெண்களை மீண்டும் கீழே இறங்கி வந்து கருப்பு நிற சட்டை அணிந்திருந்த இளைஞர் ஒருவர் அந்த பெண்களை மீண்டும் மிரட்டி இருக்கிறார். இதனால் அந்த பெண்கள் தங்களுடைய கற்புக்கும் தங்களுடைய உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவோம் என்று அலறி இருக்கிறார்கள். உதவிக்காக அவர்கள் உதவிக்கரம் கேட்டு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவத்திலே அதாவது மிரட்டலுக்கு உள்ளான பெண்கள் கானாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரை பெற்றிருக்கக்கூடிய காவல்துறையினர் குறிப்பாக திமுகவுடைய சொகுசு கொடி கட்டிக்கொண்டு காரிலே கிழக்கு கடற்கரை சாலையில் வலம் வந்து இந்த மிரட்டல் விடுத்து அந்த பெண்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வீட்டில் வரை அவர்கள் மிரட்டி சென்ற அந்த இளைஞர்கள் யார் என்று தீவிரமான ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு என்கிற விஷயத்தில் திமுக அரசு கோட்டை விட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி விவகாரத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்பவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். இந்த சம்பவத்தில் இன்னும் பல்வேறு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய IPS 3 அதிகாரிகள் கொண்ட IPS அதிகாரிகள் குழு, அதே போன்று பெண் நீதிபதி அடங்கிய குழுவினர் தீவிரமான ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஞானசேகரனை ஒரு போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கிற போது கூட காவல்துறையினர் அவனை போன்றே ஒரு செட்டிங் ஏற்பாடு செய்து ஒருவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஞானசேகரனை வீடியோ ஊடகங்கள் காட்சி எடுத்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஞானசேகரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரமும் இப்படிப்பட்ட பின்னணியும் எப்படி உருவானது என்பதுதான் இன்னும் மர்மமான கேள்விக்குறிகளாகவே இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி துன்பம் அதற்கான பின்னணி அடங்குவதற்குள்ளாக கிழக்கு கடற்கரை சாலையில் திமுகவுடைய கட்சிக்கொடி கட்டிக்கொண்டு அங்கு சென்ற பெண்களை மிரட்டல் விடுத்து அவர்களுக்கு ஒரு சாதாரணமாக கார் மோதியது என்றால் போக்குவரத்து காவல்துறையிலே புகார் கொடுக்கலாம், அதன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தலாம். அதனை விட்டுவிட்டு நள்ளிரவிலே அந்த பெண்கள் காரை மடக்கி அவர்களுக்கு மிரட்டல் விடுத்ததோடு அவருடைய கற்பிற்கு மானபங்கம் ஏற்படக்கூடிய அளவிலே மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக கானாத்தூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். No. Go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா? எடுத்துருக்கு. பின்னாடி போங்க. No problem. பின்னாடி போங்க. What is happening? A lot of cars. திரும்ப ட்ரை பண்ணுங்க. Don't shout. Oh my god. மாமாக்கு கால் போடுங்க. மாமா கால் போடுங்க யாராவது. குடிச்சிருக்கான். ஆமா. ஏய் ஓடி வராங்கடா டேய். No. Go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா? அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கானாத்தூர் அருகே திமுக கொடி பொருத்திய சொகுசு காரில் வந்த இளைஞர்கள் பெண்கள் சென்ற காரை வழிமறித்து அட்டூழியம் செய்த விவகாரம் தொடர்பாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது.